சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 7/12/2025 அன்று மதுரை சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் தேரையர் பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். இந்த ஞான உரையை கேட்க வந்திருக்கும் நீங்க எல்லோருமே உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள். ஆமா, சித்தர்களோட அருள்வாக்கு உங்க காதுகள்ல விழுதுனாலே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நிச்சயமா. அந்த வகையில மகாத்தான சித்தர்களோட பழம்பெரும் போதனைகள் மூலமா உங்க வாழ்க்கைக்கான ஒரு மாபெரும் செய்தியை நீங்க இன்னைக்கு பெறப் போறீங்க. இன்று நாம பார்க்க போறது மாமுனிவர் தேரையர் பெருமான் அருளிய ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த அனுஷ்டானத்தை பத்தி. ஓஹோ, தேரையர் சித்தருடையதா? ஆமா, இதற்கான மூலங்கள் சித்தனருள் 2038, அப்புறம் அன்புடன் அகத்தியர் வாக்கு. சரி, அப்போ இந்த ஆய்வோட நோக்கம் என்ன? சூரியனோட உச்சகட்ட சக்தியை பயன்படுத்தி நம்ம உடல், மனம், அப்புறம் நம்ம கர்ம வினைகளை எப்படி சரி செய்யறதுங்கிறது தான். கேட்கவே ரொம்ப ஆழமான விஷயமா இருக்கு. சரி, இந்த அனுஷ்டானத்தை செய்யறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு முதல்ல பாத்துடலாமா? அப்போதான் கேக்குறவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். கண்டிப்பா. இதுல ஒரு 3 முக்கிய பலன்களை முதல்ல சொல்லிடுறேன். சொல்லுங்க. முதல் பலன் உடல் ஆரோக்கியம். சாதாரண நோய் இல்ல, தீராத நோய்களையும் இது தீர்க்கும் ஆற்றல் கொண்டது. அப்படியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாவது, வினை நீக்கம். அதாவது நம்மள பின்தொடர்ற தீய கர்ம வினைகளை அழிக்கிற சக்தி இதுக்கு உண்டு. சரி, மூணாவது தான் ரொம்ப ஆச்சரியமானது. அறிவுசார் மேம்பாடு. நம்மளோட சுயசிந்தனை திறனை தூண்டி புதிய புத்திகளையும் அறிவாற்றலையும் இது மேம்படுத்தும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதுல அந்த நேரத்தை பத்தி ஒரு குறிப்பு இருக்குமே? ஆமா, அதுதான் இந்த அனுஷ்டானத்தோட மிக முக்கியமான ரகசியம். காலையில 11:11 ரொம்ப துல்லியமா இருக்கு. அந்த நேரத்துக்கு அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம்? சித்தர்கள் அத சூரியன் உச்சமடைகிற நேரத்தோட ரகசியம்னு சொல்றாங்க. பிரபஞ்ச ஆற்றலுக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பு அந்த நேரத்துல உச்சத்தை அடையும். ஓஹோ, சரி. இப்போ இதை எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. செய்முறை என்ன? செய்முறை ரொம்ப எளிமையானதுதான். முதல்ல சில மூலிகைகளை வச்சு ஒரு கலவை தயாரிக்கணும். என்னென்ன மூலிகைகள்? முக்கியமா வேப்பலை, அப்புறம் மஞ்சள். இதோட சில விசேஷ மூலிகைகளையும் சேர்க்கணும்னு குறிப்பு இருக்கு. அந்த விசேஷ மூலிகைகள் என்னன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல, அதை தெளிவா சொல்லல. ஒருவேளை அது குரு மூலமா மட்டுமே கிடைக்கிற ரகசியமா இருக்கலாம். புரியுது. சரி, இந்த கலவைய தயாரிச்ச பிறகு அந்த கலவைய உடல் முழுதும் நல்லா பூசிக்கணும். சரி, பூசிக்கிட்டு சரியா 11:11 மணிக்கு சூரியனை பார்த்த மாதிரி நிக்கணும் அல்லது உட்காரணும். உடல் நலம் இல்லாதவங்க எப்படி? அவங்கள சூரிய ஒளி படுற இடத்துல அமர வச்சாலே போதும். இது கூடவே வேற ஏதாவது செய்யணுமா? ஆமா, அந்த நேரத்துல சூரிய நமஸ்காரம் மாதிரி ஆசனங்கள் செஞ்சா இன்னும் ரொம்ப விசேஷம். நீங்க மூணாவதா ஒரு பலன் சொன்னீங்க, அறிவுசார் மேம்பாடு. அவனவனே சிந்தித்து செயலாற்றும் திறமை ஏற்படுமடா அப்படின்னு ஒரு வாக்கு இருக்குன்னு சொன்னீங்க. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அதாவது, இந்த அனுஷ்டானத்தை நீங்க தொடர்ந்து செய்யும்போது மத்தவங்க உங்களுக்கு யோசனை சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓ, உங்களுக்குள்ளேயே புதிய சிந்தனைகள் தானா உருவாகும். சுயமாக முடிவெடுக்கிற ஆற்றல் உங்களுக்குள்ளேயே உருவாகும். அருமை. இது வெறும் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. ஆமா, இது சூரியனோட தெய்வீக ஆற்றல உங்க ஆன்மாவோட இணைக்கிற ஒரு செயல்முறை. இந்த பழங்கால ஞானம் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல நம்ம சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ள எப்படி உதவும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப சரி. இந்த தெய்வீக செய்தியை நீங்க கேட்டதே ஒரு புண்ணியம். இந்த புண்ணியத்தை மத்தவங்களுக்கும் கொடுங்க. ஆமா, இது எல்லாருக்கும் பகிருங்க. உங்க வாட்ஸ்அப் குழுக்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா சமூக ஊடகங்களையும் பகிர்ந்து மக்களுக்கு வழிகாட்டுங்க. இது முதல் தர உயர் புண்ணியத்தை தரும். நீங்க இந்த காணொளியை பதிவிறக்கம் செஞ்சு உங்க தளங்கள்ல கூட பதிவேற்றலாம். ஆமா, இதுக்கு பதிப்புரிமை எதுவும் கிடையாது. இது எல்லாருக்கும் சொந்தமான உலக பொதுச் செய்தி. சித்தர்களோட அருள்வாக்க இவ்ளோ பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.